26ல ஜெயிக்கணும். அதுதான பிளானு. யாருக்குமே வெற்றி பெறணும். அதுதான் இலக்கு. ஆமா தானே? அந்த இலக்க நோக்கி தானே. எனக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம்ன்றாரு. சரி தன்மானத்த வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஆட்சி அதிகாரம் வேணும்ல்ல. மறுபடியும் ஒரு முறை டிஎம்கே வரட்டும்னு நெனைக்கிறாரா இல்ல, இல்ல, இல்ல. இபிஎஸ்? அண்ணா சொன்னது ஞாபகப்படுத்துங்க. அண்ணாவே சொன்னாரு. முதல்ல ஆட்சிய விட கட்சி தான் முக்கியம்னாரு. முதல்ல கட்சி இப்ப முக்கியம். இபிஎஸ்க்கு கட்சியே இல்ல, போதுமா? இல்ல, இல்ல, ஆட்சி இல்ல. அதாவதுங்க வேண்டாவா? வீடு இருந்தா மட்டும் தான் ஓடு மாத்த முடியும்ங்க. அண்ணா ரைட்டு சொன்ன சார். வார்த்தை. இல்ல ஆனா இப்ப முதல்ல நமக்கு வீட்டை ஆட்சி சார் வேணுமா? வீடு மக்கள காப்பாத்தணும்ல. வீடு வந்து இடிக்கிற நிலைய உருவாக்கி போட்டு ஆட்சி பண்ண எப்படி இருக்குங்க? ம். வீட சேதப்படுத்துறனால கூப்பிட்டு நீ செய்ய முடியுமா? கூட்டணிங்கிறது யார் கூடங்கிறது ஒண்ணு இருக்குங்க. ம். அதாவது அதிமுகவை அழிப்பதற்காகவே ஒரு கட்சி உருவாக்கி நம்மளோட சேரதுக்கு அதிமுக தயாரா இல்ல. ம். அது சரியா வராதுங்க. இப்ப நீங்க அதிமுகவை பாதுகாக்கிறதுக்கு இந்த தலைவர் வரலன்னு சொன்னா, நிச்சயமா அந்த கட்சிய அழிச்சிருப்பாங்க. ம். ஆனா எடப்பாடி அங்க ஒரு நபரால் தான் இந்த கட்சி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து ஆட்சி எப்ப வரலாம் சார். முதல்ல கட்சி இல்ல வந்து கட்சிய இல்ல பாதுகாக்கிறாரா? இல்ல நீங்க கட்சி தனக்கானதுன்னு காட்டிக்கிறாரா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படின்னா என்ன வேணாலும் தான் செய்யலாம். அதிகாரத்துல இருக்க நீங்க நம்பர் 1 அதனால இப்படி இந்த கட்சிய காப்பாத்துனா போதும்னு இப்படி நெனைக்கிறாரா? எல்லாம் உருவாக்குறாங்க கட்டமைப்ப. எடப்பாடி வந்து நான் சொல்ல திரு அன்வர் இல்ல, ராஜா இல்ல. சொல்றாரு. நீங்க நேத்துக்கு அவர் மருது அழகராஜ் போயிட்டு சொல்றாரு நீங்க பாருங்க. மருதராஜ் 9 கட்சிக்கு போனவருங்க. அவர் வந்து சொல்லுவாரு அவரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 20 ஆண்டுகள் அந்த அம்மா இருக்குது. பேசின 20 பல வார்த்தைகளை எழுதி இது கொடுத்தவர் அவர்தான். 20 ஆண்டுகள்ல சமத்துவ மக்கள் கட்சி எல்லாம் பயணிச்சவர் தான். நான் தப்பு சொல்லல. அதாவது வந்து அவரை பொறுத்தவரையில பதவி, பணம் 2 தாண்டி எதுவுமே இல்லாதவர் தான். மருதெல்லாம் ஒரு ஒரு ஆளே அல்ல. பேசாதீங்க. எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளால் முகநூல்ல பதிவிட்டு பார்த்திருப்பீங்க. சார் யாரையுமே அரவணைக்காம போயிட்டா எப்படி இல்ல சார்? அப்படி இப்ப இல்லைங்க. போயிட்டு நீங்க இங்க பாருங்க. காத்திருந்தேன்றாரு. நீண்ட காலமா நீங்க நான் காத்திருந்தேன். இல்லைங்க. அதாவது யாரு காத்திருந்தாங்க? அவர் எழுதுனதெல்லாம் படிச்சு பாருங்க நீங்க. ஒவ்வொரு முறையும் கீழ்த்தரமா, கேவலமா எழுதுவாராமா, காத்திருந்தேன்னு சொன்னா யார் நம்புவாங்க?